Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ தமிழ்நாடு MBBS அட்மிஷனுக்கான ரேங்க் லிஸ்ட் வெளியாயிருச்சு. அதில் பிசிக்கு எவ்வளோ கட் ஆஃப், எம்பிசிக்கு எவ்வளோ கட் ஆஃப், ஓசிக்கு எவ்வளோ கட் ஆஃப், எஸ்சி எஸ்டி எல்லாம் கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்தோம். ஆனால் காலேஜ் வைஸ் கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது லாஸ்ட் வீடியோவில் வந்து பிசிக்கான காலேஜ் வைஸ் கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்தோம். இப்போ எம்பிசிக்கான காலேஜ் வைஸ் கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எகெயின் நான் சொல்கிறேன்ப்பா, இது ஒரு கால்குலேஷன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஃபைனல் டெசிஷன் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு வர ரிசல்ட் தான் ஃபைனல் டெசிஷன். சரி, லாஸ்ட் இயர் வில் ஸ்டார்ட் வித் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் ரவுண்டில் 659க்கு கிடச்சிச்சு. சார் இல்லை சார், எம்பிசி 659லாம் கட் ஆஃப் இல்லைன்னு லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஃபஸ்ட்டு ரவுண்டில் 659 தான் கிடச்சிது. செகண்ட் ரவுண்டில் தான் 651 கிடச்சிது. அப்போ அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் இப்போ கிடைக்கிறத மட்டும்தான் உங்களுக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறேன். இப்போ 659 எம்பிசியோட கேட்டகரி ரேங்க் 53 இருந்துச்சு. சரியா? இப்போ என்ன சார் கேட்டகரி ரேங்க் அப்படின்னா 681. காமன் ஸ்டேட் ரேங்க் வந்து 271. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட் ரேங்க் 271, எம்பிசிக்கு 53. இப்போ 53வது ரேங்க் வந்து 681. அப்போ 681 மார்க் இருந்தால் எந்த ப்ராப்ளமே இல்லாமல் உங்களுக்கு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். ஆனால் அதோட குறையுமா சார்னு கேட்டிங்கன்னா குறையும், கண்டிப்பாக குறையும். அது பேஸ்ட் ஆன் எவ்வளோ பேர் வந்து ஃபஸ்ட்டு அந்த 100 பீப்புளில் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சரியா? அதே மாதிரி தான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 640 லாஸ்ட் இயர். இந்த வருஷம் அது கம்யூனிட்டி ரேங்க் 94 இருந்தது. இந்த இடம் கம்யூனிட்டி ரேங்க் பார்க்கும்போது 672 மார்க், 672 மார்க்ஸ் ஃபார் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜுக்கு லாஸ்ட் இயர் 631, இந்த வருஷம் 666 இருந்தால் உங்களுக்கு வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். ஓமாந்தூரார் காலேஜில் வந்து 660 இருந்தால் கிடைக்கும். அதே மாதிரி சிஎம்சி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வந்து 656 இருந்தால் கிடைக்கும். மதுரை மெடிக்கல் காலேஜில் 655 இருந்தால் கிடைக்கும். எம்பிசி ரேங்க் வந்து 234 இருக்கும்போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் 653 இருந்தால் கிடைக்கும். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 650 இருந்தால் கிடைக்கும். உங்களுக்கு வந்து மோகன் குமாரமங்கலம் நம்ம சேலம் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 647 இருந்தால் கிடைக்கும். உங்களுக்கு இஎஸ்ஐசி கோயம்புத்தூரில் வந்து 646 இருந்தால் எம்சி கிடைக்கும். ஓகே, லாஸ்ட் இயர் அதே இஎஸ்ஐசி கோயம்புத்தூருக்கு 597 இருந்தது. இப்போ 646 இருந்தால் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். இதை விட மார்க் குறையுமா சார்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கூட கொஞ்சம் குறையலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து கவுன்சிலிங் ஆரம்பித்து சாய்ஸ் ஃபில்லிங் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஃபஸ்ட் ரவுண்ட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கான ரிசல்ட் வந்துடும். அப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸு இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமே விட்டுட்டாங்கன்னா இன்னுமே மார்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? பாருங்கள், கியாபி விஸ்வநாதன் திருச்சிராப்பள்ளி காலேஜில் 645. அதே மாதிரி திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் திருநெல்வேலியில் வந்து 640. ஓகே, நெக்ஸ்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் 640 வேணும். இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் 636. அதே மாதிரி கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ், இதான் ஐஆர்டி மெடிக்கல் காலேஜ்னு இருந்தது, 635. ஓகேவா? சரி, அடுத்து வந்து தருமபுரி மெடிக்கல் காலேஜில் 635. விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் 632 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேனி மெடிக்கல் காலேஜில் வந்து 631 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 629 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு வந்து 627 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போது தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் எம்பிசி ரேங்க் 625 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கரூர் மெடிக்கல் காலேஜில் 623 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடலூர் மெடிக்கல் காலேஜ், அதான் ராஜா முத்தையா, அதில் வந்து 622 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் 620 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் 620 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயர் பாருங்கள், இதே ரேங்க்கு 736 ரேங்க் வந்து 555 இருந்திருக்கு. இப்போ 620. இந்த அளவுக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து திருவாரூர் 620 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டை 620 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிவகங்கை மெடிக்கல் காலேஜில் 618 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாமக்கல் மெடிக்கல் காலேஜில் 616 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே வந்து கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜில் 614 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நியூ காலேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் 612. விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் 610 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குப்பா.
அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் 610 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரியலூர் மெடிக்கல் காலேஜ் 610 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் 606 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் இன்னும் 2 காலேஜ் தான் இருக்குது. நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் 606 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ், ஊட்டி மெடிக்கல் காலேஜ் 604 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ரேங்க் லிஸ்ட்டில் வந்து 605 சொல்லியிருந்தீங்களே சார், இங்கே 604 வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எகெயின் சொல்கிறேன், கொஞ்சம் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அந்த மாதிரியான வேரியேஷன் வர்றது, ப்ளஸ் வராது, மைனஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய பேர் நம்ம ஆல் இண்டியா ரேங்க்கில் ஆல் இண்டியா கோட்டாவில் போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுவோம். அப்போ இன்னுமே கொஞ்சம் கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்போ மார்க் எடுத்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என் சார்பிலும் கிளாசிக் நீட் அகாடமி சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.